இப்போ நம்ம ஹீரோவும் அவங்க டீமும் சேர்ந்து ரெட் லைனை கடந்து அந்த பக்கம் போறதுக்காக ரொம்பவே டேஞ்சரான பாதையில பயணம் பண்ண போறாங்க. இப்போ இவங்க எப்படி கஷ்டப்பட்டு ரெட் லைனோட மேட்டு பகுதிக்கு போயிட்டு இப்போ மறுபடியும் இவங்க கப்பல் பள்ளத்தை நோக்கி வேகமா போயிட்டு இருக்கு. கூடவே இவங்களோட பாதை முடியிற இடத்துல இவங்களை முழுங்கிறதுக்காக ஒரு திமிங்கலம் வாயை திறந்து நின்றுட்டு இருக்கு. இப்போ இந்த திமிங்கலத்தை இங்கிருந்து ஒதுங்கி போலான்னு சொல்றதுக்காக நம்ம ஹீரோ மட்டும் கப்பலை விட்டு போக, ஆனா இப்ப கடைசியில நம்ம ஹீரோட கப்பலும் நண்பர்களும் இதோட வாய்க்குள்ள போயிடுறாங்க. இப்போ எந்திரிச்சு பார்த்தா இந்த திமிங்கலம் இந்த ரெட் லைனை இதோட தலையை வச்சு முட்டி முட்டி உடைக்க பாக்குது. அதனால இங்க ஒரு தாத்தா இதுக்கு மயக்க ஊசி போட்டு இதை மயக்கம் போட வைக்கிறாரு. இப்போ இதே சமயம் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதோட வகுத்துக்குள்ள தான் சேஃப்டியா இருக்காங்க. அப்புறம் இந்த தாத்தா கிட்ட இந்த திமிங்கலம் ஏன் இந்த மாதிரி பண்ணுதுன்னு கேட்க, அடுத்துதான் இந்த திமிங்கலத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா இவங்களுக்கு முன்னாடி ஒன் பீச்சை தேடி ஒரு டீம் வந்திருப்பாங்க. அவங்க கூட தான் ஒரு ஃபேமிலியா சேர்ந்து இந்த திமிங்கலம் பயணம் பண்ணி வந்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு நாள் இவங்களும் ஒன் பீச்சை தேடி போகணும்னு இதுக்கு வாக்கு கொடுத்துட்டு போனவங்க இன்ன வரைக்கும் திரும்பி வரவே இல்லை. இப்போ அதனால இந்த ரெட் லைனை தினமும் முட்டி முட்டி உடைக்கலான்னு பாக்குது. ஆனா இதுக்காக இவர் ஒரு நாளைக்கு 20 தடவை மயக்க மருந்து கொடுக்குறாரு. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அதுகிட்ட போய் பாட்டு மூலியமா அதுக்கு புரிய வச்சு, கூடவே என்னோட கப்பலும் நண்பர்களும் உன்னோட வகுத்துக்குள்ள இருக்காங்க, கஷ்டப்படுத்தாம வெளியில விட்டுருன்னு சொல்றாரு. இப்போ நல்லபடியா அவரோட பேச்சை கிட்டு ஃப்ரெண்ட்ஸையும் கப்பலையும் வெளியில விடுது. இப்போ கூடவே இது செவத்துல முட்டக்கூடாதுன்னு இதோட மண்டையில இவரோட ஞாபகத்தை வரைஞ்சு வச்சிருது. அடுத்து இவங்களா சேர்ந்து மறுபடியும் ரெட் லைனை தாண்டிட்டு ஒன் பீச்சை தேடி பயணம் போறாங்க.